எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பெருசாக அமைஞ்சிருக்கு. இது என்னோட 3rd ரிலீஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் கார்த்திகேயா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு. ஆனால் உண்மையாக நிஜமாக சத்தியமாக இந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்லை, அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இளங்கோ சார் எப்படி சார் யோசிச்சிங்க இந்த மாதிரி? ஃபஸ்ட் டைம் சினாப்சிஸ் அனுப்பும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி இருக்குமா, இது ஃபிக்ஷனா, இல்லை இந்த படம் நம்ம பண்ணலாமா, எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் சார் நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுமே கொஞ்சம் பெருசாக யோசிப்பாங்க, நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சுட்டீங்க சார். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் சார், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இவ்வளோ பெரிய ஆன்சாம்பிள் காஸ்ட் இருக்கும்போது எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் மை ஸ்க்ரீன் டைம் அண்ட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட காஸ்ட், எஸ்பெஷலி ஹீரோஸ் வைபவ் காரு அண்ட் சுனில் காரு. அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஐ திங்க் இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளெஷர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும், எப்போவுமே அண்ணன் தம்பி போட்டி போட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஷூட்டிங் ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ இந்த கேரவன் கல்ச்சரில் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது நடக்கவே நடக்காது. பட் இந்த படத்தில் நிறைய லஞ்ச் பிரேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கூட உட்காந்து சாப்பிட்டோம். அது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பெரிய காஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தனலக்ஷ்மி மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க. தீபாக்கா, கருணாகரன் சார், ரெட்டின் சார், கஜராஜ் சார், அவர் எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாரு எனக்கு, டைலாக் மாடுலேஷன்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. சுவாமிநாதன் சார். ஸோ ஒரு ஃபுல் காமெடி பட்டாலும் அந்த படத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ஜாலியாக இந்த படம் பார்ப்பீங்க. பெருசுன்னு சொல்கிறோம், என்ன தான் பெருசு அப்படின்றது March 14th தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, என்னை அவ்வளோ டேக் கேர் பண்ணாங்க. எஸ்பெஷலி வெங்கட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, டிஓபி எல்லாருக்குமே. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு சூப்பர் படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாந்திரிமா. இல்லை கிங்ஸ், நான் கிங்ஸ்லி அண்ணே சாரி, நான் அவங்களை பற்றி சொல்ல மாட்டேன். அண்ணன் கிங்ஸ்லி அவர்களுக்கும், கருணாகரன் அவர்களுக்கும், சாமிநாதனுக்கும், கஜராஜ் சார், தனலட்சுமி, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நன்றி. நிறையா படம் அவங்க கூட ஒர்க் பண்ணணும். என்ன சார்? கேமராமேனுக்கு நன்றி. அவர் நம்ம நண்பர் தான், தப்பா இருக்கும் சார். சாரி, உங்கள் பேரை மறந்துட்டேன். பாலசரவணன் சார், தேங்க்யூ, தன்ன கிரேட் ஜாப். நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ சாரி, யார் பேராவது விட்டுருந்தா மன்னிச்சிக்கோம். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம் அண்ட் ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ், ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் மீட் கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஐ ஹவ் ஒன் கொஸ்டின் வித் யூ. ஆக்சுவலி இந்த படத்தில் உங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சார்மிங், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்ஸம் பர்சன். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அவரோட பேராக? இந்த கேள்வி யார் கேட்க சொன்னா? அவர் தான் சொன்னாரா? இல்லை மேம், அவர்கிட்ட நான் முன்ன பின்ன பேசுறது கூட இல்லை. ஐ திங்க் சுனில் சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேனே நான். ஸோ ஜெயிலரில் பார்த்துருக்கேன், அதுக்கு அவரை பற்றி நான் பெரிய ஒர்க்லாம் பார்த்ததில்ல. பட் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அண்ட் அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார் செட்டில். ஆனால் படம் பார்த்தா சூப்பராக நடிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எங்கள் கூட சுற்றிட்டு இருந்தார், ஜாலியாக இருந்தார். எப்போ சார் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஏன் வரலன்னு தெரில இன்னைக்கு. వైభవ్ గారు ఎందుకు రాలేదు? సునీల్ గారు வந்திருக்கணுமே எப்போ. ஐ திங்க் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய படங்கள் அவர் பிஸி ஆகிடுவார் ஷுவராக. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நிஹாரிகா, I love you so much. I'm so sorry I forgot your name. ஸோ நிஹாரிகா பற்றி சொல்லணும். சாரி, நிறைய பேர் இருக்கிறதுனால பேர்லாம் மறந்து போகுது. ஷீஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன் அண்ட் நிறைய காம்பினேஷன்ஸ் எங்கள் 2 பேருக்கு. அண்ட் ஹீரோயின்ஸ் அவ்வளோ பாண்ட் ஆகிறது ரொம்ப ரேர். பட் இந்த படத்தில் அவ்வளோ பாண்டிங் எங்களுக்கு இருந்துச்சு. இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளெஷர் டு ஒர்க் வித் ஹர். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா ஷீ இஸ் ஹியர் டு ஸ்டே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நீ எல்லாம் சொல்லிட்டீங்களே, போதும் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக எஸ். ஹலோ, என் ஜாபை பேசுகிறதா. ஆனால் எனக்கு ஐம் ஜஸ்ட் ஸோ நர்வஸ் டு சே எனிதிங். Firstly, I just want to say thank you to Balaji sir.
அவங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட முதல் தடவை சொன்னாங்க. அண்ட் கேட்ட உடனே ஹீ குட் என்விஷன் மீ. அவங்க என் யூடியூப் வீடியோஸ் எப்போ 10 years பேக் இது ஒரு பார்த்து ஹி வாஸ் லைக் ஐ see you in this. And then thank you to Ilango sir for trusting me with his little baby that is Perisu, and trusting that I could do this film. And I don't know where to start with Karthik Subbaraj sir and Karthikeya sir. Thank you. எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கார்த்திக் சுப்பராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணோம், எனக்கு ஸ்டார்டிங்லேயே மோன் கொடுத்துட்டாங்க. ஐ ஷுட் தேங்க் மை ஸ்டார்ஸ் அண்ட் மை லக். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகேயா சார். ஐ திங்க் மோர் தென் எனிபடி எல்ஸ் ஆன் திஸ் டீம் இவங்க ஃபேமிலின்னு சொன்னாங்க, நிஜமாவே அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதே என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கிறதுக்கு ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட்ஸ் இன் திஸ் ஃபில்ம் நான் ஸ்கூல் காலேஜில் இருந்தப்போ இருந்து பார்த்துருக்கேன். ஸோ டு ஒர்க் அலாங்சைட் தம் ஹஸ் ஜஸ்ட் பின் நத்திங் பட் அ ட்ரீம். இப்போவே நிறுத்திடுறேன், இல்லைன்னா நான் என்னமோ சொல்லிடுவேன், நீங்கள் ரீல் கட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ நிஹாரிகா. ஐ ஹவ் ஒன் மோர் கொஸ்டின் ஃபார் யூ. ஸோ இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் எப்போ மூவியில் நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாக் அவே. பட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. ஹவு டு யூ ஃபீல் வித் இட்? I'm feeling really nervous, and I'm feeling like I hope you don't ask me more questions. But I'm feeling really grateful actually. A 16-year-old me would have never even dreamt of something like this. Oh, sorry. Start பண்ணிட்டா திருப்ப நீங்கள் இங்கே வந்துடுங்க. ஓகே இல்லை, ஆஸ் அ 16-year-old teenager நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன், சும்மா சைடில் அந்த ஹாபிக்கு தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நின்று ஐ நெவர் தாட். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒர்க் பண்ணது ஜிகர் பாண்டாவோட ப்ரமோஷன்ஸ்க்காக. நான் என் படமே ப்ரமோட் பண்ணுவேன்னு எப்போவும் யோசிக்கல. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அகேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்கா? நான் தேங்க்யூ. தேங்க்யூ நிஹாரிகா. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே மச்சான் கார்த்திக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு படம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு. அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார். ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரோ நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு, ஏங்க என்னங்கிறது அப்படின்னு திரும்பினேன். நீங்கள் படம் பாருங்கன்னாரு. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு ஒரு சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது 14th நீங்கள் பார்த்தா தான் அந்த இது புரியும், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்ட் தனமம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து, அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக, அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவுத்துலலாம் இடிச்சுக்கிட்டு என்னடா இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ. அண்டு கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அங்கிள், 107th ஃபிலிம் சூப்பர். அண்டு எங்கள் ஐயோ ரெடின் இந்த முனீஷ்னே எல்லாருக்கும் தேங்க்யூ. மீலா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து 14th சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ. நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் என் கூட நடிச்சதுக்கு நன்றி. அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும். அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ, அப்படி வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே சுனில் எங்கே சாந்தினின்ட்டு. அது பயங்கரமான காம்பினேஷன் அவங்களுக்கு. அண்டு பாலசரவன் அவரு வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி. அது 3 பேர் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து 2 கேமரா இருக்கும்போது சத்யா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிடுவார். அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சது ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான். ஸோ
இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும். நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி. எங்கள் கல்யாண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாண் எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் டீம் அசோக், ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீமே இருக்குது. பெரிய டீம், இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு, அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14th நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றது வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் அப்படி எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ன்றது நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ. சக்தி சார் எங்கள் சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணார் இருந்து நம்ம இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து 14th வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அவர் ஸ்பீச்சே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தாரு. தேங்க்யூ சார். நல்ல பெருசாக ஈவினிங் ஷோ நைட் ஷோ எல்லாம் நன்றி தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணன் கூட வந்து ஆமாம், அது சொல்லி ஆகணும். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இதான் நீங்களும் உங்கள் அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு. இது ரஜினி சார் கமல் சார் ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. அதாவது ஃபோட்டோவுக்கு நிற்க சொன்னாலே ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நிற்காதவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துலலாம் நடித்து அவன் காம்பினேஷன் பற்றி வேறு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போதே நாங்கள் ஒழுங்காக படிக்கலனாலும் எங்கள் அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். அவ்வளோதானே? இன்னொரு கேள்வி கேள்வி இப்படி வாங்க அங்கே. எப்படி சார் அவரை வந்து டீல் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக? இல்லை, வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கான். பட் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் படத்தில். அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலான்னும் போது இல்லை டைலாக் ஏதாவது மறந்துட்டாலும் இல்லை திடீர்னு நான் ஏதோ வேலை சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு, அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன். ஏன்டா அது பண்ணல அப்படின்னோம்னு அது பாரு சாந்தி கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு போய்டும். அப்படின்னு சிரிச்சிடும், விட்டுருவான். டோட்டலாக எல்லாத்தையும் மறந்து டீல் பண்ணியிருக்கீங்க அவரை. நான் இந்த படத்தில் அப்படி தான். இந்த படத்தில் தேங்க்யூ சார். அவ்வளோதானா? தேங்க்யூ. இன்னும் இதான் நீங்கள் சொல்ல விரும்புங்க? வேறு எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். 14th நிறைய சொல்லணுன்னு இருக்குது. பட் நீங்கள் பாருங்கள், பெருசாக கண்டிப்பாக பார்க்குறோம். பெருசாக இருக்கும் பாருங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி உமன்ஸ் டே. எனக்கு வந்து ஆக்சுவலி ராம் சார் வந்து யூஸ்வலாக நானும் ராம் சாரும் அடிக்கடி பேசிப்போம். அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், நீங்கள் பாருங்கள் ஸ்டோன் பெஞ்சில் எதாவது பண்ண முடியுமா. அப்படி தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம். கூழாங்கல் ஒரு தடவை பார்த்துட்டு நானும் கார்த்திக் தான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் ப்ரெசென்ட் பண்ணலாமெல்லாம் பேசினோம். பட் அது மாதிரி நடக்கலை. அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஷ் சிவன் கம்பெனி இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபில்ம் மேக்கர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு, பாருங்க அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த படம் டைட்டில் வந்து எது பெண்ட் இன் த காஃபின் அப்படின்னு இருந்துச்சு. நான் அது போய் ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம். பட் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட, நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர். அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர். அதாவது ஃபில்மில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். அண்ட் நம்ம நம்ம நினைக்கும் போது எழுதும் போது நம்மளுக்கு சிரிப்பு வரும், இல்லை நடிக்கும் போது ஆர்டிஸ்ட் சிரிப்பு வரும். பட் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அதை சிரிப்பு வர அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் எடுத்திருந்தார். ஒரு வீட்டுக்குள்ளே அது மாதிரி தான் எடுத்திருந்தார். பட் அதை பார்த்துட்டு நானும் கார்த்திகேயனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அந்த படம். பட்
அப்புறம் கேட்டோம் அவர்கிட்ட என்னங்க இந்த என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ he said இதை ரீமேக் பண்ணணும், இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சாக பட்டது வந்து ரைட்டிங். ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்போ வந்து ஒரு செமையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க். அண்ட் தென் த செகண்ட் சேலஞ்ச் இஸ் த கேஸ்டிங், யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் பாலாஜி கிரேட் ஜாப். பாலாஜி சீரியஸாக நான் அந்த படம் பார்த்தேன், ஐ ஃபெல்ட் ஒரு அது சொன்ன மாதிரி தான், ஒரு கிரேசி மோகன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனும். அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப்லனா தெர் வாஸ் ஒன் ஜோன் வேர் ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் ஒரு மைக்கேல் மதன காமராஜனில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும், இங்கே எது நடக்கும் அங்கே நடக்கும், பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஹி குட் புல் ஆஃப் வித் திஸ் ரைட்டிங். ஸோ சூப்பர் ஒர்க் பாலாஜி, ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் திஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபில்ம் வந்து கேஸ்டிங் தான். ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு 2 பிரதர்ஸ் பற்றின படம் தான். அவர் ஃபஸ்ட்டு அந்த எடுத்த படத்துலேயும் ஒரு 2 அண்ணன் ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடிகாரன் ஒரு குடிகாரன் கேரக்டர், ஆனால் ஜாலியாக இருப்பான். பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள், அந்த மாதிரி தான் அவர் கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தார். ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் 2 விஷயம், ஒன்று வந்து இங்கே நம்ம எந்த ஆர்டிஸ்ட் வேணால் அப்ரோச் பண்ணலாம், பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த கான்செப்ட்டுக்கு ஒத்து வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வைபவும் ஒரு அண்ணனும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, நான் வந்து அப்போ ரியல் லைஃப் ஆயிரும். ஸோ வைபவ் அவங்க அப்பா வேறு பெரிய டேரக்டர், அவர் அப்புறம் நாளைக்கு வந்து என்னை பார்த்து என் பசங்களை கொண்டு போய் என்ன மாதிரி படம் வச்சு அதுவும் அவர் பெருசுன்னு சொல்லி எடுத்துருக்கேன்ற மாதிரி. அதனால் அவங்களுக்கு படம் போட்டு காமிங்கன்னு சொன்னோம். அவங்க பார்த்ததுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அங்கிள்கிட்டையுமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிள் நான் சொன்னேன் உங்கள் அப்பாட்டி ஒரு பெர்மிஷன் வாங்கிருங்கன்னு சொன்னேன், வாங்கினீங்களா? ஆமாம்மா, அப்பாவுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது படம். சூப்பர். ஒரே நிமிஷம், ஆக்சுவலி கருணா அவர் பற்றி மறந்துட்டேன். அவர் தான் சொன்னார் இப்போ ஆக்சுவலி ரூமில், நீங்கள் எல்லாரோட சேர்த்து சொல்லாதீங்க, தெலுங்குல இப்போ பெரிய ஆள் நான், அதனால் நான் நடுவில் பிரேக் பண்ணி சொல்லுங்க. நிறைய தேங்க்யூ கருணா சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி ஸோ நான் சொன்னேன் அங்கிள்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தேவர் ஆன் போர்ட், அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஃபில்ம் போயிட்டேன், ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன். ஸோ அப்போ வந்து இவங்க ஷூட்டிங் போனாங்க, அது எல்லாமே தெரியும். ஸோ அப்பப்போ நான் கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டுருக்குன்னு, நல்லா வந்துட்டுருக்குன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போது ரீசெண்டாக தான் படம் பார்த்தேன். ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு. பட் ரீசெண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம். I felt very, very happy that we have took this film and produced it in Tamil. And I'm sure because it was matured ஒரு adult content தான், but still it's a very relatable ஒரு funeral comedy. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்க சொன்ன மாதிரி 18 வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம். என்னென்னா நல்ல செம்ம பர்ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த ஆர்டர்லேயே சொல்லிடுறேன், தனலட்சுமி அம்மாலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த படத்தில் என்ன நான் வந்து ஹைலைட்டாக பார்த்தேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த ஹியூமர் ஒரு செம எமோஷன் ஒன்று த்ரூ அவுட் த ஃபில்ம் இருக்கும். அதாவது வந்து ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அவருக்கும் அவர் பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் வாட் தே மிஸ், அதாவது அவங்க அப்பா உயிரோடு இருக்கும் போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீன்லாம் இருக்கும். டக்குன்னு பயங்கர ஜாலியாக போயிட்டுருக்க படத்தில் ஒரு செம எமோஷனல் சீனில் வைபவ் அண்ட் சுனில் 2 பேருமே கலக்கியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் தனலட்சுமி மேடம்க்கு அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து அந்த அவமானம் அந்த விஷயங்கள், ஆனாலும் புருஷனை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை, அதுக்கு நடுவில் ஹியூமர் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, சூப்பர். அண்ட் தென் சாமிநாதன் சார், நான் சொன்னேன் லுலு சபாலேருந்து பெரிய ஃபேன். இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட பெர்ஃபார்மன்ஸு. ஏன்னா அவர் தெரியும் பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு எல்லாமே தெரியும். இந்த படத்தில் ஒரு சீன் வரும், ஒன்றுமே இல்லை, ஒரு ரிங்டோன் ப்ளே ஆகும், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அவர். நான் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன் ஒரு 3 நிமிஷத்துக்கு. அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஹீ கேன் புல் ஆஃப் அது. அண்ட் அப்பா அவர் அதான் சொன்ன மாதிரி மோர் தென் 100 ஃபிலிம்ஸ் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் நிறையா படங்கள் நடிச்சிட்டே இருப்பார். அதே மாதிரி நாங்கள் ஸ்டோன் பெஞ்சில் படம் பண்ணுறனாலும் சொல்லுவார், என்னடா இந்த படத்தில் எனக்கு என்ன ரோல் அப்படின்லாம் சொல்லுவார். நான் சொல்லுவேன் நீங்கள் டேரக்டரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தில் கேட்டார், நான் சொன்னேன் போய் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க, அப்புறமேட்டு நாளைக்கு வந்து என்ன திட்டக்கூடாது, என்னடா இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் படம் யூஸ் பண்ணுறீங்கலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் போய் கதை பார்த்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அவர் சொன்னார் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாரு.
அண்ட் நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என் படங்களில் மற்ற படங்களில் நடித்ததை விட இந்த படத்தில் எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த ஹியூமர் செமையாக வந்துருந்துச்சு. அண்ட் கருணா வந்து எனக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர். பட் ஐ திங்க் ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு ஃபில்மா நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது ரொம்ப நிறைய படம் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி. ஸோ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபிலிம் கருணாவும் சொல்லவே வேணாம். கருணாக்கு வந்து இந்த ரோல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி ஒரு ஷார்ட் டைம் தான். ஆனால் கருணா கம்பேரிட்டிவ்லி ஒரு ஷார்ட் டைம் தான் வருவார். பட் ஸ்டில் அந்த ஷார்ட் டைமில் ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் ஹி ஹஸ் புல்ட் ஆஃப் சம்திங் எக்ஸ்ட்ராடனரி. அண்ட் கிங்ஸ்லி சார் அவர் அவர் என்ட்ரியே வந்து எல்லா படங்கள்லையுமே அவரோட என்ட்ரியே பயங்கர விமரஸாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் தெர் இஸ் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வேர் அவர் கிங்ஸ்லிக்கும் வைபவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து முனிஷ்காந்த் அவரோட இது. ஸோ அவர் வந்து என்னென்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் என்ட்ரி ஆகும்ல, அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இவர் என்ட்ரி ஆவார். எனக்கு அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு படம் வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு. அதாவது வந்து ஒரு ஊர் சைடு நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமரில் அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அது ரொம்ப அதை கிரவுண்டடாக ஆகிடுச்சு. அந்த படத்தையே வந்து ரொம்ப கிரவுண்டடாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் நடக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் நிகாரிகா ஐ சீன் லாட் ஆஃப் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா வீடியோஸ் அண்ட் ஆல். இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க ஆஸ் அன் கேரக்டர். பிகாஸ் அவங்களுக்கும் சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அந்த ஹியூமர் கொஞ்ச நேரத்தில் வரணுன்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஈவன் சாந்தினி அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாலசரவணன் எனக்கு நான் பெரிய ஃபேன். அவருக்குமே நிறைய படங்களில் சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பார். நான் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 படங்கள் ஆடிஷன் XXX தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம். பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக இருக்காருன்றனால சத்யன் சார் போனோம். பட் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த கேஸ்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் வைபவ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வைபவ் அண்ட் சுனில் 2 பேருமே வந்து சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர எமோஷ்னலாகவும் சில சீன் இருக்குது. அதெல்லாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் அதான் பாருங்கள் ப்ரெஸ் மீட் கூட வரல அவர் அந்தளவுக்கு பெரிய விளாண்டுட்டாரு. ஸோ ஐ திங்க் ஐ டோல்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஸோ கார்த்திகேயனும் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீங் ப்ரொடியூசர் ஹி ஹஸ் பிகம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக வந்துடுவார் சீக்கிரமே. பெருசுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல், ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ சீக்கிரம் ஐ திங்க் ஹில் ஆல்சோ பி ஒன் டேரக்டர். அண்ட் தேங்க்யூ சக்தி சார் ஆல்வேஸ். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சோலான்னு ஒரு ஃபிலிம் வந்து மலையாளம் வந்துட்டு இவர்கிட்ட காமிச்சோம். சார் நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா, எதுக்கு சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இல்லை சார் ஆனால் தேட்டரில் போகாது சார்னாரு. பரவாயில்ல சார் பண்ணலாம் அப்படின்னா அப்போலேருந்து ஹீ இஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன். ஓகே இவங்க படம் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணி அதை பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சவன். பட் அது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. நாங்கள் அந்த ரைட்ஸ்லாம் வாங்கினோம் இங்கே. பட் ஆனால் அந்த இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எப்போனாலும் வந்து வி வில் கோ. ஐ திங்க் சார்லி 777 பண்ணோம். சார்லி 777 ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம். அந்த படமே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ திஸ் டைம் வித் பெருசு நாங்கள் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரியோட சக்தி சாரோட கோஆர்டினேட் பண்ணுறது, அவர் ரிலீஸ் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி. பிகாஸ் ஐ எம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் பி அ பிக் சக்ஸஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேக்கேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபில்ம். அண்ட் கிரேட் ஜாப் இளங்கோ அண்ட் ஹோல் டீம், ஹோல் டெக்னிக்கல் டீம், கேஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஐம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் கனெக்ட் டு த ஆடியன்ஸ் அண்ட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. நம்ம எல்லாரையும் வந்து இன்னைக்கு மீட் பண்ணார்ல, தேங்க்யூ சார். வணக்கம். முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 4 பேர் 10 பேசுனா நாக்கு தள்ளோம். இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி பேசுறதே தெரியல. ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சார், இது 11வது ப்ரொடக்ஷன். நம்ம எனக்கு தான் ஃபஸ்ட்டு படம். அநியாயம் சார் இது. நான் பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு. காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நம்ம தலைமை எப்படி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சாங்களோ தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட இது மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்களே சார். நிஜமாக சொல்கிறேன். அதை கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எப்படி இருந்தாலும் தூக்கத்தில் கனவுல கூட யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை சார். இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. என்ன சார்
உங்களை தான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சான் சார், நான் அப்படி தான் சார் கூப்பிடுவேன், சசி சார், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன், யார் ஹீரோன்றது, சுனிலா வைபவா. ஏன்னா என் தலைவர் பீட் பண்ணிட்டாப்புல, ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாப்புல, பயங்கரமாக இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். அதில் வைபவை பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா வரும்போதே ஒரு கட்டிங் போட்டு தான் வருவாப்புல, ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர். அதில் என்ன வைபவ் ஒன்று பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன், எங்கேயோ பார்த்துருக்கிறேன். எக்கோ வருதா? கேட்குதா இல்லையா? என்னண்ணா எக்கோ வருதுன்றீங்க, இவ்வளோ பேர் பேசுகிறாங்களேண்ணா. இப்போ ஓகேவா? ஓ அங்கே கேட்காதா? ஓ ஓகே ஓகே, ஓ கண்டிப்பாக. ஆனால் தலைவன் வந்து கிளிசரிங் போடாமல் அழுவுறது ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் எந்த மாரி எக்ஸ்பிரஷன் பண்ணாமல் ஒரு அழுவுறது வந்து நம்ம சுனிலாவில் தான் முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவன் இல்லை, எங்கே 500 கோடி. சரி பாலா, ரப்பர் பந்து பாலா, நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு படம்னா மாட்டோம், டாக்டர் மாதிரி இல்லை, நடிச்சுட்டே இருந்தால் ஏதோ வந்து மாட்டோம், அந்த மாதிரி. பாலா, கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போம்னா எல்லாமே நடிப்போம், ஆனால் அவர் அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாப்புல, இப்படின்னா இப்படி தான் நடிப்பாப்புல. அதில் வந்து நீ கிரேட்டு கண்ணா. நான் அதில் கூட பார்த்தேன், நாங்களாம் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், நீ ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ண பாரு, அதுதான் பயங்கரம். கார்த்திக் சுப்ராஜ் சார், அப்பா சார், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான், ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை சார். 100 படம் தான் சார் நடிச்சிட்டீங்க, எப்போ தான் சார் நடிக்கிறீங்க? ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா, இன்னைக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில் தான் இருக்குது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கக்கா தங்கச்சி விட்டு வந்துட்டீங்க, வரலையா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன். இந்த படம் நம்ம சாமிநாதன் சார், லொல்லு சாமிநாதன் சார் சொல்லவே வேணாம், நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருக்காப்புல இல்லைனா. அவர் காமெடியெலாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் முன்னாடியும் நானும் அவர் ஃபேன் தான். முனிஷ்காந்த் சித்தப்பா அவரும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. அவர்லாம் சொல்ல வேணாம், மாநகரம் எல்லா படமும் பார்த்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக மகாராஜான்னு ஒன்று பண்ணியிருந்தார், எக்ஸ்ட்ரா நிறைய ஆக்டிங் அவருது. நிகாரிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து பெரிய, அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது, இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுலாம் பெரிய பெரிய ஆளுங்க கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேறு வழி இல்லைன்னு நீங்கள் வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான், அவங்க நிறைய படம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும் மேடம். தேங்க்யூ. எல்லாரை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் கார்த்திக் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் பாலசரவணன் சார், அப்புறம் வைபவ் சார், அப்புறம் அவங்க ஹீரோயினி டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி, கிங்ஸ்லி சார், ஒரு கருணா சார், கஜராஜா சார், சுவாமிநாதன் சார், தனலட்சுமி மாவன், அப்புறம் தீபாக்காவும் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் பெரிய நன்றி. இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சூர்யா சார் வச்சு பண்ணியிருந்தார். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னே அவர் என்ன சொன்னார்னா, அவர் தான் தெரியுமே, அவர் ஏன் அங்கேருந்து பாவம் வராரு, ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் இருக்குது, அதை ஒரு கேரக்டர் இருக்குது, அது வேணா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வைபவ் சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு, வைபவ் சார் என் கூட அவர் கூட நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இது மாதிரி சார் நீங்கள் ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஆமாம் இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக சொன்னார். லைனாக சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அட்டல்ட்டு படம் வந்துச்சு. அவங்க அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் அவங்க சொல்லி தான் கூப்பிட்டாங்க, அண்ணே இது அட்டல்ட்டு படம், ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னால, இல்லை சார் நான் வரல அப்படின்ட்டேன். ஆனால் இந்த கதையை பொறுத்தளவு சொல்லும்போது அதில் அந்த பெரிய முகாந்திரமே இல்லை. ரொம்ப
கேட்கும்போது இதில் அவ்வளோ பெருசாக இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு அது அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். அதுக்கு பிறகு தான் இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம், இது ஒரு அட்டல் படமாக இருக்காது அப்படின்ற இது வந்துச்சு. அதுபடி கண்டிப்பாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நன்றி. ஓகே, தேங்க்யூ. சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஸோ பேடையில் வந்து நீங்கள் இட்லி ஆளாடி வாங்கினீங்கல்ல, ஸோ இட்லியில் ஆமாம். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லை, அது கதையை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இல்லை. இல்லை. ஓகே சார், ரொம்ப சார் உஷாராக இருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து இயக்குனருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கேரக்டர் இதை ஒப்படைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பண்ணிக்கங்கண்ணே அப்படின்னாரு. அதுக்கு பெரிய நன்றி. ஓகே, தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி. ஏன்னா அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னா டைரக்டர் சாருக்கும், கார்த்திக் சாருக்கும், சசி சாருக்கும். வந்தோடனே சொன்னார், சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் ஒன்றா கார்த்திக் சூப்பராஜ், நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் படத்தில் நடிக்கணும்னு. உங்களுக்கு எங்களால் எழுத முடியலையே சார் அப்படின்னாங்க. சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் படத்தில் நடிக்கிறவங்களாம் வெளில தெரிவாங்க. எனக்கு இளங்கோ ராம் சாரை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி அவர் எப்படி கலகலன்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்ணுறவங்க இன்வால்வ் ஆகி ஜாலியாக எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து எடுத்துக்கிட்டு இருந்தார். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம். நான் ஒவ்வொரு நடிகருடையும் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். முனிஷ்காந்த் அவ்வளோ இயல்பாக ரொம்ப இன்வால்வாகவே அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் கிங்ஸ்லி பாருங்கள், அவர் ஒரு ஸ்டைல். இவங்கெல்லாம் பார்க்க ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். பாலசேகரன் அவர் தனியாக கலக்கிட்டு இருந்தார். இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கலக்கியிருக்காங்க. மெயினாக வைபவ் சாரும் சுனில் சாரும் பின்னிட்டாங்க இந்த படத்தில். தனலட்சுமி மேடம் நம்ம பார்க்க அப்படி இருக்குது, படம் ஃபுல்லாக அசத்தி இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டரை சேரும். ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸு. தொடர்ந்து உங்கள் படங்களில் நடிக்கணும். உங்கள் ஆதரவு வேணும். கலகலன்னு ஜாலியான படம், குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க. பெருசு, ரொம்ப பெருசு. நன்றி.